வணக்கம் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளாக நர்சிங் ஜாப்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதோட கண்டினியூட்டியாக இங்கே நீங்கள் நர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸுக்கு ரொம்ப மஸ்ட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய சவுதி கவுன்சில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ரொமோட்ரிக் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சவுதி கவுன்சிலுக்கான லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்களால் இங்கே நர்சிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் ஐ திங்க் 2 years பேக் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் கொண்டு வந்தாங்க. வித்தின் 1 year நீங்கள் இங்கே சவுதி அரைவ் ஆனதுலேருந்து வித்தின் 1 yearக்குள்ளே நீங்கள் உங்களுடைய சவுதி கவுன்சில் வந்து ப்ரொமோட்டிக் எக்ஸாம் கிளியர் பண்ணி உங்களுடைய சவுதி கவுன்சில் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி எக்ஸாம் எழுதியும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் 1 yearக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மதர் கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் ரூலாக இருந்தது. இப்போ என்ன நியூ அப்டேட் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் ஸ்டில் MOHSல இது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சம் ப்ரைவேட்ஸில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லைசன்ஸ் இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய ஓன் ரிஸ்கில் அவங்க வந்து திரும்பவும் ஸ்டாஃப்ஸை டைம் எடுத்து அந்த எக்ஸாம்ஸை வந்து திரும்பவும் அப்பீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். நிறைய பேர் வந்து ஊரில் இருந்து இதுக்கான ட்ரைனிங் கோச்சிங் சென்டர்ஸ் இதெல்லாமே போய் நிறைய நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸோடு வருவாங்க. தட்ஸ் குட். பட் ரொம்ப கேப் எடுக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு அதுக்கான என்னால் வந்து அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. டெய்லி கிளாஸஸோ பின்ன ஃபீஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றவங்க கவலையே பட வேண்டாம். என்க்ளெக்ஸ் புக்கை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். என்னடா அவ்வளோ பெரிய புக்கை படிக்க சொல்கிறாரே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒன்று நீங்கள் கோச்சிங் சென்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை செல்ஃப் லேர்னிங் பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக மீன்ஸ் எல்லாராலையும் ஃபுல்லும் கவர் பண்ண முடியாது. பட் அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே மஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்க. கல்ச்சர் அண்ட் பிலீஃப்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. ஏன்னா அது வந்து இங்கே சவுதியில் வந்து இந்த கல்ச்சர் அண்ட் பிலீஃப்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் அதிலேருந்து 5 to 10 கொஷின்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்ஸை நீங்கள் ஃபுல்லும் கோத்ரூ பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி ப்ரொமோட்ரிக் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது, நமக்கு அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.